பெஸ்ட் பேட்மேன் படம் எது அப்படின்னு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டோம்னா கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு டார்க் நைட் அப்படின்னு கையை தூக்குவாங்க. அதுக்கு முன்னாடியே பேட்மேன் பிகின்ஸ் கிறிஸ்டோபர் நோலனே ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுக்கும் முன்னாடி இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் பேட்மேன் படங்கள் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் டிம் பர்டன் எடுத்த பேட்மேன் படத்துல ஜோக்கர் தான் வில்ல. அந்த படமும் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் எல்லாம் ஓகே. ஆனா எப்பயுமே டார்க் நைட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்கு. அந்த டார்க் நைட்ல பெஸ்ட் சீன்னா இந்த இன்ட்ரகேஷன் சீன் தான். இன்ஃபேக்ட் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனுக்கே இந்த படத்துல அவருக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இந்த சீன் தானா. ஏன்னா இதுதான் எனக்கு கதையுடைய சென்ட்ரல் பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான சீன். ஆக்சுவலா ஜோக்கரும் பேட்மேனும் நேருக்கு நேர் உட்காந்து பேசுற முதல் சீன் இந்த படத்துல இதுதான். இதுக்கு முன்னாடியே ஒரு பார்ட்டியில கிராஷ் பண்ணுவாரு ஜோக்கர், வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு ரேஷல் டாஸை மேல இருந்து கீழே தூக்கி போட்டு பேட்மேனை போய் பிடிச்சி எல்லாம் நடக்கும். ஆனா ப்ராப்பரா ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்படின்னா அது இந்த சீன் தான். ஏன் டார்க் நைட் ஒரு யூனிக்கான படமா தெரியுதுன்னா, அந்த பாயிண்ட் வரைக்கும் எடுக்கப்பட்ட சூப்பர் ஹீரோ படங்கள்லயே டார்க் நைட் மட்டும் தான் பிளைனா குட் வர்சஸ் ஈவில் அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு கிரே ஏரியால ஆப்ரேட் ஆகிற மாதிரியே இருக்கும். கார்டன், ஹார்வி டென்ட், பேட்மேன் கேரக்டர்ஸ் எல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்க பண்றதுல நியாயம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இன்னொரு பக்கம் ஜோக்கர் கேரக்டர் அவர் பேசுற விஷயங்கள், அவருடைய லைஃப் பிலாசபியும் பிராக்டிகலா இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ இந்த டயலாமாவை, இந்த கான்ட்ரடிக்ஷனை ப்ராப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் இந்த இன்ட்ராகேஷன் சீன். ஜோக்கர் கேரக்டருடைய நேச்சரே எதிரில் இருக்கிறவங்கள மேனிபுலேட் பண்றது. அண்ட் அவன் எவ்வளவு தூரம் போவான், அவனை புஷ் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த சீன் எப்படி செட் பண்ணப்படுது? சிட்டியை மாஃபியா கிட்ட இருந்து காப்பாற்ற ஹார்வி டென்ட், கார்டன், பேட்மேன் 3 பேரும் டீம் அப் பண்றாங்க. ஆனா ஜோக்கர் மாஃபியா கிட்ட டீல் பேசி இந்த விசாரணைகளை சம்பந்தப்பட்ட ஜட்ஜ், கமிஷனர் எல்லாரையும் கொலை பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம பேட்மேன் தன்னுடைய உண்மையான ஐடென்டிட்டியை வெளியில சொல்லலைன்னா டெய்லி ஒருத்தரை கொலை பண்ணுவேன் அப்படின்னு வீடியோ எல்லாம் போட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ ஜோக்கரை சீன்றதுக்காக ஹார்வி டென்ட் ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு நான் தான் பேட்மேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு. ஹார்வி டென்ட்டை போலீஸ் பெரிய அந்த வேன்ல கூப்பிட்டு போறாங்க. அப்போ எதிர்பார்த்த மாதிரியே ஜோக்கர் வந்து அட்டாக் பண்றான். பட் கரெக்டா பேட்மேன் உள்ள வந்து ஹார்வி டென்ட்டை காப்பாத்தி ஜோக்கரை பிடிச்சிடறாரு. ஜோக்கரை போலீஸ் கூட்டு போயிடுறாங்க. ஹார்வி டென்ட் வீட்டுக்கு கார்ல போயிடுறாரு. ஜோக்கரை முதல்ல ஒரு சின்ன செல்ல தான் அடைச்சி வைக்கிறாங்க. கார்டனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது, எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றாங்க. கார்டன் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது. திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. இங்க ஆரம்பமாகுது இந்த சீன். ஜோக்கரை இன்ட்ரகேஷன் ரூம்ல ஹேண்ட் கஃப் பண்ணி உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா போன சீன்ல தான் சொல்லியிருப்பாங்க இந்த சின்ன செல்லுலயே அவன் காலையில வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு ஏன் இன்ட்ரகேஷன் ரூம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது கார்டன் வந்து உட்காந்துட்டு பேசுற அந்த முதல் டயலாக்ல நம்மளுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஹார்வி டென்ட் வீட்டுக்கு போல, அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. இந்த மொத்த சீன்லயுமே ஜோக்கர் கேரக்டர் எந்தவித கவலையோ பயமோ இல்லாம ரொம்ப நக்கலா தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா he has nothing to lose. அவன் ஒரு மேட் ஜீனியஸ் கேரக்டர், ஒரு சாடிஸ்ட் கேரக்டர். அவன் மாஃபியாவை சேர்ந்த மரோனியோட ஆளுங்க உன்னோட டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்க தான் ஹார்வி டென்ட்டை கடத்த ஹெல்ப் பண்ணாங்க இம்ப்ளை பண்ணுவான் ஜோக்கர். பட் ஸ்டில் ஹார்வி டென்ட் எங்க இருக்காருன்னு சொல்லவே மாட்டான். ஜோக்கர் பேசுறத கவனிப்பாரு கார்டன். ஒரு பாயிண்ட்ல எழுந்து நின்று அவனுடைய ஹேண்ட் கஃபை அன்லாக் பண்ணிட்டு நீ விளையாட போறதா இருந்தா நான் கொஞ்சம் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போவாரு. உடனே ஜோக்கர் ஓஹோ இந்த குட் காப் பேட் காப் ரொட்டீனா அப்படின்னு கேட்கும்போது நாட் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு வெளில போவாரு கார்டன். கதவை மூடினதுமே டியூப்லைட் ஆன் ஆகும். ரூம் முழுக்க அதிகமான வெளிச்சம் ஃபில் ஆகும். ஜோக்கருக்கு பின்னாடியே பேட்மேன் நின்றுட்டு இருப்பாரு. ஜோக்கருடைய தலையை அந்த பெஞ்சில் மோதிட்டு தான் பேசவே ஆரம்பிப்பாரு. ஆனா ஜோக்கர் எதுக்குமே அசர மாட்டான். இந்த கான்வர்சேஷன் ஏன் ரொம்ப குரூஷியல், ஏன் ரொம்ப டீப்னா, பேட்மேன் கேரக்டரையே கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொவோக் பண்ணிடுவான் ஜோக்கர். ஒன்னால ஒரு ஜட்ஜி, ஒரு கமிஷனர் 5 பேர் செத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஹார்வி டென்ட்டை வேற நான் தான் பேட்மேன் நீ ஒத்துக்க வச்சிருக்க, இவ்வளவு மோசமா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சீண்ட ஆரம்பிப்பான் ஜோக்கர். பேட்மேனோட அஜெண்டா என்ன, ஹார்வி டென்ட் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது. ஆனா அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாம தன்னுடைய ப்ரொவகேஷனை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பான் ஜோக்கர். அண்ட் இந்த சீன்ல இவன் எந்த பேசணும் அதை பேசணும், அடுத்தது ஃபுல் டயலாக் எக்ஸ்சேஞ்சை நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்ல. படம் ஹாட் ஸ்டார்ல இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜ்ல இருக்கு. நீங்க இந்த ஃபுல் கான்வர்சேஷன் அங்க பார்க்கலாம். ஆனா இந்த கான்வர்சேஷன்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று வரும். ரொமான்டிக் படங்கள்ல ஹீரோயினை பார்த்து சொல்ற மாதிரி ஜோக்கர் பேட்மேனை பார்த்து யூ கம்ப்ளீட் மீ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நீ நானும் ஒண்ணுதான், 2 பேரும் 2 ஸ்பெக்ட்ரத்தோட எண்ட்ல இருக்கும், அவ்வளவுதான். ஏன் வெளியில நிக்கிறாங்களா இந்த போலீஸ் ஆபீசர்ஸ், அவங்களுக்கும் நீ நானும் ஒண்ணுதான். யூ ஆர் ஜஸ்ட் ஃப்ரீக். ஆக்சுவலா அவங்களுக்கு இப்போதைக்கு உன்னுடைய தேவை இருக்கு, உன்னை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தேவையில்லைன்ற சிச்சுவேஷன் தான் தூக்கி போட்டுருவாங்க. பொதுவாகவே இந்த மக்களுக்கு மாரல் எத்திக்ஸ் எல்லாமே பிரச்சனை அப்படின்னு ஒன்று வரும்போது காணாம போயிடும் அப்படின்னு சொல்லுவான் ஜோக்கர். ஆக்சுவலா இந்த மொத்த படமுமே ஜோக்கருடைய இந்த பாயிண்ட ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ்ல 2 போட்ல பாம் வச்சதுமே கூட ஜோக்கருடைய ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். கொஞ்சம் கொஞ்சமா பொறுமை இழக்கிற பேட்மேன் கேரக்டர் ஒரு பாயிண்ட்ல இழுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அதுக்கும் அசரவே மாட்டான் ஜோக்கர். ஆனா அப்பதான் சொல்லுவான் 2 பேர்ல ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்னா என்னுடைய கேமை விளையாடணும் அப்படின்னு. அது என்ன 2 பேரு அப்படின்னு அப்பதான் பேட்மேன் ஆச்சரியப்படுவாரு. பேட்மேன் ப்ரூஸ் வேனுடைய முன்னாள் கேர்ள் ஃபிரெண்ட், ஹார்வி டென்ட்டோட இன்னாள் ஃபியான்சியே ரேஷல் டாஸ் தான் அந்த இன்னொரு ஆள் அப்படின்னு ரிவீல் ஆகும்போது பேட்மேன் தன்னுடைய பிரேக்கிங் பாயிண்ட தாண்டாரு, போட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா பேட்மேன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா மதிக்கிற ஆளு, தன்னை சாகடிக்க மாட்டான் அப்படிங்கிறது ஜோக்கருக்கு தெரியும். அதனால
இவ்வளவு ஸ்ட்ரென்த் வச்சிருக்க, ஆனா என்ன பண்றதே தெரியல பாரு உனக்கு அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்தியே இருப்பான். ஆனா ஜோக்கருடைய பிளான் இவங்க 2 பேரையும் மறைச்சு வைக்கிறது கிடையாது. ஏன்னா அவன் நேச்சர் என்ன, ஒரு சாடிஸ்ட், எதுல இருக்கிறவங்க வெறுப்பேத்தியே இருப்பான், மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பான் அப்படிங்கிறது தானே. அதனால அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்றத சொல்லுவான். ஆனா 2 பேரும் 2 வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க. யாரோ ஒருத்தரை மட்டும் நீ காப்பாத்திக்கோ அப்படின்னு 2 அட்ரஸையும் சொல்லுவான். சோ பேட்மேன் ஜோக்கரை கீழே தள்ளிட்டு வெளியில ஓடுவாரு. வெளில கார்டன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆளுக்கு ஒருத்தரை போய் காப்பாத்துவோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போவாங்க. சீன் கட். சினிமாட்டோகிராஃபிக்கும் எடிட்டிங்க்கும் ஒரு நல்ல கேஸ் ஸ்டடி இந்த சீன். ஏன்னா ஒரு சீன்ல கேமரா ஆங்கிள்ஸ் மூலமா, எடிட்டிங் மூலமா கேரக்டர் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிறது எப்படி காமிக்க முடியும், ஒரு கேரக்டர் தன்னுடைய டாமினன்ஸை அசர்ட் பண்றதை எப்படி காமிக்க முடியுங்கிறத ரொம்ப அழகா விளக்கி சொல்லியிருப்பாரு கிறிஸ்டோபர் நோலன். இந்த விஷயம் கன்வே ஆக லைட்டிங், கேமரா ஆங்கிள்ஸ், எடிட்டிங், சவுண்ட் டிசைன், பெர்ஃபார்மன்சஸ்னு எல்லாம் ஒரே சிங்க்ல இந்த சீன்ல அமைஞ்சிருக்கும். கார்டன் அந்த இன்டராக்ஷன் ரூம் உள்ள நுழையும் போது அப்ப கதவு கிட்ட ஒரு சின்ன லைட் ஒன்று எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த டேபிள் கிட்ட வந்து சேர்ல உட்காருவாரு. அப்ப அந்த டேபிள் மேல ஒரு சின்ன லேம்ப் ஒன்று எரிய விட்டுருப்பாங்க. இன்ஃபேக்ட் இந்த முதல் சில நிமிஷங்களுக்கு அந்த சின்ன லேம்பை தான் லைட் சோர்ஸாவே மொத்தமா யூஸ் பண்ணிருக்காரு சினிமாட்டோகிராஃபர். அந்த லேம்போடைய சோர்ஸ்ல 2 கேரக்டர்ஸ் உடைய முகம் நம்மளுக்கு தெரியும். ஜோக்கருடைய முகத்துல ஒயிட் பெயிண்ட் இருக்கிறதுனால லைட் அதுல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரியும். அண்ட் இந்த சீன் ஆரம்பமானதுமே கார்டன் கேரக்டருடைய பாடி லாங்குவேஜ்லயே அவர் ஒரு பேக் ஃபுட்ல தான் இருக்காருங்கிறது தெரியும். அண்ட் இந்த மொத்த சீன்லயுமே ஜோக்கர் கேரக்டருடைய டாமினன்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதுவும் பேட்மேனுங்கிற ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் கூட ஜோக்கருடைய டாமினன்ஸ் தான் இந்த சீன்ல அதிகமா இருக்கும். அது எப்படிங்கிறது அப்படி நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. ட்ரெடிஷனலான இந்த ஓவர் த ஷோல்டர் ஷாட்ஸ்ல தான் கார்டன் பேசும்போது இந்த கான்வர்சேஷனை கேப்சர் பண்ணிருப்பாங்க. அவர் இருந்து வெளில போய் கதவு சாத்துவாரு, மொத்த லைட்டும் எரியும். அப்ப ஜோக்கர் பின்னாடி பேட்மேன் நிப்பாரு. இப்ப லைட்டிங் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். ஜோக்கர் முகத்துல இருக்கிற அந்த ஒயிட் பெயிண்ட் மேக்கப், அந்த மேக்கப் கலைஞ்சிருக்கிற விதம், இது ரெண்டுமே அந்த டிகேவை, அந்த கேரக்டருடைய மைண்ட்ல இருக்கிற அழுக்க காமிக்கிற மாதிரி இருக்கும். அதை ஹைலைட் பண்ணதான் இப்படியான ஒரு ஹார்ஷ் லைட்டிங் நாங்க யூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள்ல ஒரு மாதிரி டிம் லைட்டிங்ல விசாரணை நடக்கிற சீன்ஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அதையும் டோட்டலா ஃபிளிப் பண்ணோம் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நோலன். அண்ட் இந்த சீனோடைய மூட்ல ஒரு பிரிட்டாலிட்டி இருக்குங்கிறத காமிக்கணும்னு நோலன் நினைச்சிருக்காரு. அதனால அந்த சீனுடைய செட்டப், ப்ரொடக்ஷன் டிசைன், அப்புறம் அந்த லைட்டிங், ஜோக்கருடைய முகத்துல இருக்கிற மேக்கப், பேட்மேன் சூட்ல இருக்கிற டீடைலிங், அவருடைய அக்ரெஷன், இது எல்லாத்துலயுமே அந்த புரூட்டாலிட்டி எம்பசிஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சீனுடைய கேமரா ஆங்கிள்ஸ் கவனிங்களேன், மோஸ்ட்லி டைட் க்ளோஸ்அப்ஸ் தான். இந்த 2 கேரக்டரையுமே ரொம்ப டைட்டா ஐ லெவல்லே தான் கேப்சர் பண்ணிருப்பாங்க. என்னதான் பேட்மேனுக்கு பிசிக்கலா அங்க ஒரு டாமினன்ஸ் இருந்தாலுமே கூட இந்த சீன்ல அப்பர் ஹேண்டுங்கிறது ஜோக்கர் கிட்ட தான் இருக்கு. அண்ட் ஜோக்கர் கேரக்டருடைய க்ளோஸ்அப்ஸ்ல அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்து ப்ராப்பராலாம் பேச மாட்டாரு, அப்படியே அலப்பாஞ்சிக்கிட்டே இருப்பாரு. ஃபோக்கஸ்ல இருந்து வெளில போயிட்டு வருவாரு. அது அந்த கேரக்டருடைய ரெஸ்ட்லெஸ்னஸ் காமிக்கிற மாதிரி இருந்தாலுமே கூட எதிரில் இருக்கிற கேரக்டர்னால ஜோக்கரை ரீட் பண்ணவே முடியல அப்படிங்கறத இந்த சின்ன மூவ்மெண்ட்டே காமிக்கும். ஆனா அந்த பக்கம் பேட்மேன் ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாரு. அது அந்த கேரக்டருடைய நேச்சர். ஆனா அதுவுமே கூட ஒரு பாயிண்ட்ல இந்த சீன்ல உடையும். இந்த சீன்ல இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமையே இன்டென்ஷனலா 180 டிகிரி ரூல நிறைய இடங்கள்ல பிரேக் பண்ணிருப்பாங்க. ஜோக்கர் பேசுற சுத்தமா காதல வாங்காம ஹாவிடென்ட் என்ன அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்டுட்டு இருப்பாரு பேட்மேன். அவர் முதல் தடவை அந்த கேள்வி கேட்கும் போது இந்த ரூலை முதல் தடவை பிரேக் பண்ணிருப்பாங்க. ஆனா பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆங்கிள் இருந்தே கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஓவர் த ஷோல்டர் ஷாட்ஸா இருந்தாலுமே கூட ஸ்டடி பிளாக்ஸா இருக்காது. கேமரால ஒரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கும், அப்படியே எட்ஜில் போயிட்டு வரும். ஏன்னா கட்டுக்கட்டா இந்த ரூலை பிரேக் பண்ணி காமிக்கும் போது ஆடியன்ஸ் ஒரு மாதிரி டிஸ்ஓரியன்டா ஃபீல் பண்ணலாம். அதனால இந்த கேமரா மூவ்மெண்ட்டையே டிரான்ஸ்லேஷன் மாதிரி யூஸ் பண்ணி அந்த ரூலை பிரேக் பண்ணிருப்பாங்க. அண்ட் நீயும் நானே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் அப்படின்னு ஜோக்கர் கேரக்டர் சொல்லும் போது கேமரா அந்த ஆங்கிளுக்கு ஷிஃப்ட் ஆகும். அந்த ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா பேட்மேன் கேரக்டரே ஜோக்கர் சொல்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நம்மளால ஃபீல் பண்ண வைக்கும். உண்மையை சொல்லாம பேசி வெறுப்பேத்திட்டே இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட்ல பொறுமை இழக்கிற பேட்மேன் அப்படியே ஜோக்கருடைய காலரை பிடிச்சி இழுத்து தூக்குவாரு. பேட்மேனோட நேச்சர் இங்க உடையுதா. இதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டிக்கான மைண்ட் செட்லாம் இருக்காங்க அப்படிங்கறத காமிக்கிற மாதிரி கேமராவோட மூமெண்ட் மொத்தமா இந்த பாயிண்ட்ல இருந்து ஹேண்டில்டா தான் இருக்கும். பேட்மேனும் ஜோக்கரும் ஆல்மோஸ்ட் ஒரே லெவலுக்கு வந்துட்டாங்க. ஜோக்கர் தான் நினைச்சதை சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி விஷுவலாவும் இந்த 2 கேரக்டர்ஸும் ஒரே லெவல்ல தான் இருப்பாங்க. தெம் அப்படின்னு ஜோக்கர் சொல்லும் போது பேட்மேனோட பிடி லைட்டா அப்படியே லூஸ் ஆகும். தென் ரேஷல் டாஸை ஜோக்கர் இம்ப்ளை பண்ணும்போது பேட்மேனுக்கு ரொம்ப பர்சனலா அஃபெக்ட் ஆகி இன்னும் ப்ரோவோக் ஆகி அப்படியே தூக்கி போடுவாரு. ஜோக்கர் கேரக்டர் கீழே விழுந்து அந்த கேரக்டர் பேசுறத மேல இருந்து கீழே பாக்குற மாதிரி ஒரு ஆங்கிள் கேப்சர் பண்ணிருந்தாலுமே கூட அந்த கேரக்டர் ரைட்டிங்னாலையும் ஹீத் லெட்ஜரோட போர்ட்ரேயல்னாலையும் அந்த கேரக்டர் தான் டாமினண்டா தெரியும். இந்த இன்டராக்ஷன்ல நடக்கிறத கார்டனும் இன்னும் சில போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அப்சர்வ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ்லயும் இந்த சீனுக்கான டென்ஷனுங்கிறது சஸ்டெயின் ஆகும். கொஞ்சம் நிலைமை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போக போகுதுன்னு ரியலைஸ் பண்ணி கார்டன் கதவு கிட்ட ஓடுவாரு. லைட்டா அப்படியே டென்ஷன் ஏறும். கண்டிப்பா பேட்மேன் இந்த சீன்ல ஏதோ ஒன்று பண்ண போறாரு அப்படின்னு கார்டன் மாதிரியே ஆடியன்ஸுக்கும் ஒரு சின்ன பதவதப்பு வரும். மினிமம் டயலாக்ஸ் மேக்ஸிமம் இம்பாக்ட் தான் கிறிஸ்டோபர் நோலனுடைய ஸ்டைல். அதுக்குன்னு அவருடைய படங்கள் டயலாக்ஸ் கம்மியாலாம் இருக்காது, நிறைய டயலாக்ஸ் தான் இருக்கும். ஆனா ரொம்ப நீளமான டயலாக்ஸ் தான் இருக்காது, ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அவர் படத்துடைய டைட்டில்ஸ் மாதிரியே இந்த சீனை பொறுத்த வரைக்கும் டயலாக்ஸ் எல்லாமே அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். பர்ஃபார்மன்சஸ் வரும்போது கிறிஸ்டியன் பேலோடைய பாடி லாங்குவேஜ், இன்டென்சிட்டி, கேரி ஓல்ட்மேன் கேரக்டர் இந்த சீனை செட் பண்ற விதம், வெளில இருந்து அவருடைய அந்த அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே ஓகே. ஆனா இந்த சீன் முழுக்க ஹீத் லெட்ஜர் மட்டும் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிவாரு.
ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்துருப்பாரு. அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், சின்ன சின்ன ட்விச்சஸ், அந்த நாக்கெல்லாம் வெளியில நீட்டுற மேனரிசம், அடிக்கும் போது கூட சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கிட்டு தொடர்ந்து பேசுற விதம்னு ஒரு டெட்லியான ஆன்டகனிஸ்ட் போர்ட்ரேயல். இந்த சீனை பொறுத்த வரைக்கும் ட்ரிவியாஸ்னு பெருசா எதுவும் இல்ல. படம் ஆரம்பிச்ச முதல் ஷூட்டிங் ஷெட்யூல்லே இந்த சீனை முடிச்சிட்டாங்களாம். ஏன்னா வழக்கமா ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது முதல் சில ஷெட்யூல்ஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், கொஞ்சம் பிரீதிங் ஸ்பேஸோட ஒர்க் பண்ணுவோம். போக 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 தான் பிரஷர் அதிகமாகும். அதனால முதல் ஷெட்யூல்லே இதை கம்ப்ளீட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது அப்படின்னு ஒரு பேட்டியில கிறிஸ்டோபர் நோலன் சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது கேரக்டர்ஸை இந்த படத்தோடைய மூட கேப்சர் பண்றதுல ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஹீத் லெட்ஜருக்கும் அவர் கேரக்டர்ல ஒரு சேலஞ்ச் இருந்துச்சு. எங்க ரெண்டு பேருக்குமே இந்த சீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நோலன் சொல்லியிருக்காரு. இந்த சீனுக்கான ரிஹர்சல் நடந்திருக்கு. ஆனா ரொம்ப டீடைல்டான ரிஹர்சல் உள்ள போகாம கொஞ்சம் நம்ம மிச்சம் வச்சுப்போம், ஸ்பாட்ல போய் கொஞ்சம் இம்ப்ரோவைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்க கிறிஸ்டோபர் நோலன், கிறிஸ்டியன் பேல், ஹீத் லெட்ஜர் 3 பேரும். அதுவும் இந்த சீன் முடியும் போது பேட்மேன் ஜோக்கரை கீழே போட்டுட்டு போறதுக்கு முன்னாடி திரும்ப வந்து ஜோக்கரை எட்டி உதைக்கிற மாதிரி இம்ப்ரோவைஸ் பண்ணியிருந்தாரா கிறிஸ்டியன் பேல். ஆனா எடிட்ல கிறிஸ்டோபர் நோலன் அதை தூக்கிட்டாராம். ஏன்னா அதை பார்க்கும்போது கொஞ்சம் பேட்மேனோட பிஹேவியர் சைல்டிஷா இருந்துச்சு அப்படின்னு நோலன் ஃபீல் பண்ணாராம். இந்த ஒரு சீன் தான் கிளைமேக்ஸுக்கான முடியுமே செட் பண்ணுது. சூப்பர் பவர்ஃபுல் வில்லன் இருக்கும்போது அது சூப்பர் ஹீரோ படமா இருந்தாலுமே கூட அது ஒரு கிரிட்டியான கிரவுண்டடான படமா மாறுது. அதுக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்ன பொறுத்த வரைக்கும் டார்க் நைட் ஒரு சூப்பர் ஹீரோ படமே கிடையாது, ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். ஹாலிவுட் சினிமா வரலாறுலேயே சிறப்பா எடுக்கப்பட்ட இன்டர்கேஷன் சீன்ஸ்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுற இந்த சீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல இன்னொரு இன்டர்கேஷன் சீனோட நான் வரேன்.